தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 41 முதல் 50 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 42வது வாக்கியம். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. அப்போ என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோரில் எவரையாவது அப்படி சொல்லும்போது அதிகாரத்தில் உள்ள இருக்கின்ற பிறகுகளாக இருக்கிற நீங்களும் நானும், அதிகாரத்தில் உள்ள இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய கீழில் அதிகாரத்துக்கு கீழில் நம் கீழில் இருக்கின்ற மக்களை நம்பிக்கைக்கு எதிராக வாழ நாம் தூண்டினால் தெய்வம் நம்மைத்தான் பிடிப்பார். அப்படி உதாரணம் என்றால், இப்போ உதாரணம் அருத்தந்தையாக இருக்கிற நான், துறவற வாழ்க்கை இருக்கிற நான், இந்த துறவற வாழ்க்கைக்கு எதிராக நான் போகிற சமயத்தில் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த திருச்சபையும் பாதிக்கப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்களும் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகி விடுகிறார்கள். அப்போ பலவீனத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அங்கே பாதிப்புக்கு உள்ளான காரணத்தினால் என் கழுத்தில் தான் இயந்திர கல் கடந்து வரும். இதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள், அங்கு உங்களை நம்பி இருக்கின்ற கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ, அவர்கள் அந்த குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை நம்பித்தான் வாழ்கிறார்கள். நீங்கள் குடும்பத்தில் தாறுமாற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற சமயத்தில் பிரமாணிக்கத்துக்கு எதிராக நீங்கள் வாழ்கின்ற பொழுது பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். பெற்றோர்கள் தெய்வ விசுவாசம் இல்லாமல் அவர்கள் வாழ்கிற சமயத்தில் ஏனோ தானோ என்ற எண்ணத்தில் வாழ்கிற சமயத்தில் பிள்ளைகள் சிதறி போய் விடுகின்றார்கள். இயந்திர கல் உங்கள் கழுத்தில் வந்து நிற்கும். பிள்ளைகள் அது மாதிரி மாறி போகிற சமயத்தில் பெற்றவர்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிற பொழுதோ அல்லது நண்பர்கள் இன்னொரு நண்பனை வழி தவறி அல்லது விசுவாச வாழ்க்கைக்கு எதிராகவே அவனை பின் திருப்பி கொண்டு போகிறான் என்றால் இதோ இயந்திர கல் உன் கழுத்தில் வந்து நிற்கும். பண்பாளர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களை நேரியன பாதையில் கொண்டு போக வழி வகிக்க வேண்டுமே ஒழிய அவனை நேரிய வழிந்து பின் திரும்புவதற்காக அல்ல. மாறாக இன்று நம்முடைய சுபாவத்தின் வழியாக, நம்முடைய பேச்சும் செயல்பாட்டு வழியாக எத்தனை பேர் நேரிய வழியில் வந்திருக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் தவறான வழிக்கு போயிருக்கிறார்கள். சிந்தித்து பார்த்து தவறான வழிகள் போயிருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னித்து விடு, இதோ அவர்களை மீண்டும் உன் பாதம் கொண்டு சேர்க்க நீ தாமே துணை புரியும் என சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, மற்றவர்கள் எடுத்துக்காட்டும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய நாங்களே தவறான வாழ்க்கையை வாழ்கிற சமயத்தில் பாதிப்பு அந்த இடத்தில் அதிகமாகவே இருக்கின்றன. இதோ மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றோம். அம்மா மாதாவே, நேரிய பாதையில் நாங்கள் வழிநடத்த நீரே எங்களுக்கு துணை புரியும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.